One, two, blah, blah. Star Salon for cutting, shaving, butting, nailing. Ha 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 ha. Star Salon for cutting, shaving, butting, nailing. Ha ha ha. Star Salon for cutting, shaving, butting, nailing. Blah 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 blah. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சியை சிரித்து கண்டு மகிழுங்கள். இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் பேர் தான் அசிசுல். இவர் தான் சலூன் நடத்தி வருகிறார். இவர் எப்படி இந்த கடையை நடத்துகிறார், எவ்வாறு வாழ்க்கையை ஓட்டுகிறார் என்பதுதான் இந்த கதையோட சிறப்பு அம்சம். கடையும் சுத்தம் செய்யப்பட்டு விட்டாகிவிட்டது. இப்போ இவர் யாரதான் தேடுறார்? ஓ, சமயம் பார்க்கிறாரா? இப்படி சலிச்சுக்கிட்டா எப்படி கடையை ஓட்டுறது? சரி, பாப்போம் என்னதான் பண்றாரு. ஓ, டைம் தேக்கிறாரா? இவருக்கு ஒரு முட்டாளு அசிஸ்டன்ட் உண்டு. அவன் பேரு தான் சரோஜி. அவரை தான் தேடுறாரா இல்ல கஸ்டமரை தான் தேடுறானா தெரிய மாட்டேங்குது. ஓ, ஒருவேளை தூங்கிடுறாரோ, கஸ்டமரை பார்த்து பார்த்து தூங்குறாரோ, இல்ல அவரோட அசிஸ்டண்ட பார்த்து தூங்குறாரோ, அதான் தெரிய மாட்டேங்குது. அட, கையில கத்தி அருவான்னு எடுக்கிறாரு. ஓ, கஸ்டமர் இல்லாதனால அவருக்கு அவரே சேவ் செய்து கொள்ளும் அபூர்வ காட்சி. ஐயோ பாவம், என்ன பண்றது? இப்படி போயாச்சுன்னா அவரோட சாப்பாட்டுக்கு என்னதான் பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. அட பாடுறா, என்ன கோபப்படுறாரு? வந்துட்டான் ஐயா, அசிஸ்டன்ட் வந்துட்டான். அடி வாங்குறதுக்குன்னே வர்றான்னு நினைக்கிறேன். பாப்போம். டைம் என்னாச்சுடா? ஓ, இப்படி கோபப்பட்டா லேட்டா வர்றதுக்காக கடுப்பாகிட்டார்னு நினைக்கிறேன். அடா, பால்வடியும் முகம், தட்டி கொடுக்கும் கரம், இப்படிதான் நடத்துகிறார் சலூனை. ஆனால் கஸ்டமர் தான் இதுவரைக்கும் யாரையும் காணவில்லை. சரி, பார்க்கலாம் இவங்க என்னதான் பண்றாங்க. ஓ, இதுதான் அவர்கள் உபயோகிக்கும் டூல்ஸ்கள் என்று நினைக்கிறேன். கத்தி, ஓ ப்ளோவர், டின்னர், கயிறு, சுத்தியல் என பல்வேறு ஐட்டங்கள் தான் இவர்களுடைய ஆயுதமாக இருக்கிறது. ஓ, சோப்பு, பசை, இவர்களே
தயார் செய்கிறார்கள் போல. பார்ப்போம் எந்த கஸ்டமர் தான் வந்து மாட்டுகிறார், எப்படிதான் இவர்கள் சேவ் செய்கிறார்கள் என்று. அட, ஆச்சரியமாக தான் இருக்கிறது. இவ்வளவு பெரிய பிரஷ், ஷேவிங் கிரீமா. இது ஆறு அபூர்வமான உயிரினம் போல தெரிகிறது. அரிசி வாங்குறதற்காக தெரு தெருவாக அலைகிறான். இந்தியாவில் அரிசி பஞ்சம் போல தெரிகிறது. சரி, பார்க்கலாம். ஆர்வ கோளாறுனால் யூபிஎஸ் ரூமை போய் தட்டி கேட்கிறான், அரிசி கிடைக்குமா என்று. அங்க கிடைக்காதனால கடுப்பாகி போகவே அடுத்த கடையை தேடுகிறான் போல. சரி, பார்ப்போம். அட, அது கடையே இல்லடா, அது வேற வீடுடா. அது என்ன கடையில போய் என்னத்தை கேட்கறதுன்னு தெரிய மாட்டேங்குது போல. சரியான குன்னத்தூராம் போல தெரியுது. சரி, அட, நம்ம ஸ்டார் சலூனை பார்த்துட்டான். அரிசி மண்டின்னு நினைக்கிறானோ என்னவோ தெரியல. சரி, போர்டை பார்க்கலாம். இவன் என்னத்தை தான் தேடுறான், என்னத்தை தான் வாங்குறான். இன்னும் பாடுறா நல்லா. இது அரிசி மண்டி இல்லடா. அட, படுத்து பார்த்தாலும் எழுந்து பார்த்தாலும் இது சலூன்ரா, இது அரிசி மண்டி இல்லடா. ஆஹா, பார்த்துட்டாம் ஐயா. அசிஸ்டன்ட் சரோஜி தூக்கிட போறான் இவனை. கஸ்டமர் கிடைச்சிட்டான் அவனுக்கு. தூக்கிட்டாமையா, மாட்டிக்கிட்டாமையா. ஒரு கஸ்டமர் இன்னையா பிழப்புக்கு ஆகி போச்சுது. தூக்கிட்டாமையா, தூக்கிடு. மாட்டிக்கிட்டாமையா. என்ன வேணும் உனக்கு? அரிசி வாங்க வந்தவன போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அடிச்சு துரத்துறாங்க. பாடுறா போர்ட. இங்க என்னதான் எழுதியிருக்காங்கன்னு. அரிசி மண்டி இல்லடா, ஸ்டார் சலூன்டா. வித்தியாசமானது. போடா. ஓ, தப்பிக்கிட்டான். அடுத்த கஸ்டமர் வர்றாரு. நடனம் ஆடிக்கொண்டே வருகிறார். இவனுடைய நிலைமைதான் பரிதாபம் போல. நிஜமாகவே சேவ் செய்ய வருகிறாரோ, ஹேர் கட்டிங் செய்ய வருகிறாரோ தெரியவில்லை. ஆரம்பமே அறக்கழிப்பு. அசதியில் தூங்கும் நம் சலூன் கடை ஓனர், அசதி இல்லாமல் நிற்கும் நம் அசிஸ்டன்ட், இருவரும் உஷாராகி கொள்ள இவனும் மாட்டிக்கொள்கிறான் போல் தெரிகிறது. சரி, கிடைக்காதவனுக்கு கிடைத்தது போல அபூர்வமாக இவன் மாட்டிக்கொள்ள தூக்கிக் கொள்கிறார்கள். மாட்டிக்கொண்டான் மன்னன். ஏய், உனக்கு என்னடா வேணும்? கட்டிங்கா ஷேவிங்கா என்று இவன் கேட்குவேன். அவன் தெரியாமத்தனமாக சொல்கிறான். கட்டியும் ஷேவிங் ஒரே பிளேட்டில் கேட்க கட்டி விடுகிறார்கள் கயிறால். ஏனென்றால் எழுந்து ஓடிவிடக் கூடாது அல்லவா? அடடடா, பரிதாபம். மாட்டிக்கிட்டான்டா. டேய், அவனை கட்டுடா, என்னைய சேர்த்து கட்டாதடா. டேய் அறிவாளி. ஐயோ, என்ன ஒரு அருமையான முகம் வந்து மாட்டிக்கொண்டது. கட்டுடா, இருத்தி கட்டு, இல்லைன்னா ஓடிட போறான். விடுறா. ஓ, கண்ணி இல்ல மாட்டிக்கிட்ட மாநாடு. நீ இனி தப்பிக்கிட மாட்டா. சங்குடா உனக்கு, சங்கு. அடடா, எல்லா கடையிலையும் ஆரம்பத்துல ஹேர் தான் கட் பண்ணுவாங்க. இங்க என்ன உள்டாவா? ஆரம்பத்துல ஷேவ் பண்றாங்களா என்ன? நல்லா ட்ரீட்மெண்ட்டா.
நல்ல ட்ரீட்மெண்ட் பண்றீங்க. இது என்ன கயிறு மசாஜா? விளங்கும்டா. அரே அரே அடே அடே செத்து போற படம் பண்றாங்க. இப்படி பண்ணியாச்சுன்னா எப்படி கஸ்டமர் வருவாங்க? இது என்ன? ஐயோ வாய்க்குள்ள துணி விட்டுறாங்க. அதை கட்டி விடக்கூடாது. துணியே வாய்க்குள்ள அமைக்கி நல்ல ட்ரீட்மெண்ட் பண்றாங்கடா. ஐயோ விளங்கும். இது என்ன? சாக்க போட்டு மூடுறானுங்க. சரி மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு அவனோட பிழப்புக்கு ஒரு கஸ்டமர் மாட்டிக்கிட்டான் போதும். சரி ஒழுங்கா ஹேர் கட் பண்றானான்னு பார்க்கலாம். ஆரம்பத்துல சேவிங்கா? சரி சேவிங்காவது சரியா பண்றானான்னு பார்ப்போம். கடைந்தெடுக்கப்பட்ட அமுதம் போல ஷேவிங் கிரீம் தயார் செய்கிறார்கள். அருமை அருமை. ஐயோ இது என்ன கிரீம்டா? வித்தியாசமா இருக்குது. கையால் ஆகாதவன் செய்தது போல கையாலேயே சோப்பு நிறைய பூசுறானே. என்ன பண்ண போறானோ? ஐயோ கதி கலங்குதே. பார்க்க சோப்பு கிரீம் நல்லா தான் இருக்குது. அதோட எஃபெக்ட் தான் எப்படின்னு தெரியல. அரே அரே ஷேவிங் கத்தி கேட்டாச்சுன்னா சிசர் கொடுக்குறான். ஓ இதான் ஷேவிங் செட்டா? ஓ விளங்கும். அரே பார்த்தா நான் ஓடிட போறான்டா. ஏ மெல்ல வெள்ள வெள்ள வெள்ளடா ரே வெள்ளடா. என்ன பாடுபடுத்துறானுங்கடா. இப்படி பண்ணியாச்சுன்னா யாருதான் உங்க ஸ்டார் சலூனுக்கு வருவாங்கடா? வித்தியாசமான கருவி. என்ன வீடா கட்ட போறீங்க? ஆடாடாடாடா. படிகார கல்லுக்கு பதிலா நம்ம வீடு கட்டுற செங்கலை எல்லாம் யூஸ் பண்றானுங்க. அவனுக்கு முகம் என்ன வீடா மண்வட்டி? இது எதுக்குடா யூஸ் பண்றீங்க? அரே அவங்க இன்னும் நிறைய நாள் வாழ வேண்டியது இருக்குடா. அடா 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 என்ன கொடுமை. என்ன சூப்பர் சலூன். இந்த மாதிரி சலூன்ல தான் நானும் முடி வெட்டணும்னு நினைக்கிறேன். சரி அவங்க அட்ரஸ கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நானும் போய் பார்க்கலாம். அரே இது என்ன ப்ளோயர்? அரே தீ வச்சு கருகிறானுங்களா என்ன பண்ணிய போல? அரே அப்பா ஒரு வழியா முடிச்சிட்டானுங்க. சரி பார்க்கலாம் இனியாவது என்ன பண்றாங்கன்னு. அரே கஸ்டமர் செத்துராம பார்த்துவாங்கடா. அட இது என்ன வித்தியாசம்? முதல்ல ஷேவிங் அப்புறம் கட்டிங்கா? விளங்கம். ஆனா உண்மையிலே நல்ல எக்ஸ்போர்ட் தான்.
எக்ஸ்பர்ட் தான். என்னமா முடி விட்டுறான் பாருங்கடா. பாருடா. எங்க இருந்தா கண்டுபிடிச்சாங்களா? ஒருவேளை புதுசா இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கத்திரிக்கோலும் வித்தியாசமா இருக்கு, சீப்பும் வித்தியாசமா இருக்கு, வெட்டுற ஸ்டைலும் கூட வித்தியாசமா தான் இருக்கு. இது என்ன? ஓ, மல்டிமீட்டர் வச்சு ஹார்ட்டையும் செக் பண்றாங்களா? வெரி குட் வெரி குட். ஷார்ட் ட்ரீட்மெண்ட். அரே செத்துற போறாங்களா? பரவாயில்ல, 0 ஆம்ஸ் தான், பொழைச்சிட்டான். இவ்வளவு பண்ணியும் அவன் உயிரோட இருக்கிறான்னா பரவாயில்ல. என்ன குஷி, என்ன குஷி. இன்னுமா உயிரோட இருக்கிறான்னு ஆச்சரியப்படுறாங்களோ என்னவோ. கட்டிங்கும் ஷேவிங்கும் ஒரே பிளேட்ல கேட்டவனுக்கு இதுதான் கதி. சரி பாப்போம். என்னடா பண்றீங்கடே? அவனை விடுங்கடா. அடே 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 விடுறா, அடே விடுறா அவனை. அடே அடே அரே, இது என்ன? ஏய் விடுறா விடுடா அவனை. அடே அடே, ஐயோ, என்னென்னவோ பண்றாங்களே மச்சாஜிங்கிற பேர்ல. பரவாயில்ல, தப்பிட்டான். இவன் என்ன வாய் எப்படி போகுது? அடே கேஸ் ரிலீஸ். ஐயோ, போபால் கேஸ் திறந்து விடப்பட்டது. போபால் கேஸில் வெளி லீக்கேஜ் வந்தது போல எங்கேயும் கஸ்டமரினால் இருவர் அடிக்கப்பட்டு விட்டவர் போல. இவனுக்குமா அது? அவனுடைய கேஸால் அவனே மயங்கி விட்டான். இது என்ன கொடுமை, தாங்க முடியவில்லை. அரே, இப்படி போனால் எப்படிதான் சலூன் நடத்துவது என்று தெரியவில்லை. சரி பார்க்கலாம், சிறிது நேரம் கழித்தாவது எழும்புவார்களா என்று பார்ப்போம். உயிர் பிழைத்து விட்டனர் மூவரும். அரே, ஷேவிங் செய்தவன் உஷாராகாமல் இப்படியா தலையில் கைகோர்த்திருப்பது? ஃப்ரெஷ் ஆக வேண்டாமா? ஷேவிங் முடிந்தபின் இப்படி உட்கார்ந்திருந்தால் அதன் அர்த்தம் என்ன? எழுந்திரு, அடி, உதை. இனி என்ன எதிர்? ஓ, பாக்கெட் மணி. கட்டிங் ஷேவிங்காக எடுக்கப்படும் பாக்கெட் மணி. பரவாயில்லை. இவ்வளவும் செய்வதற்கு என்னதான் கூலியோ? 100 ரூபாயா? இவன் என்ன சின்ன குழந்தை போல பாலுக்காக அழுகிறான். அனைத்தும் நடக்கும் போது அமைதியாக இருந்துவிட்டு இப்போது பால் பால் என்று கேட்டால் யார்தான் பால் தருவார்கள்? தம்பி, எழுப்பி ஓடிவிடு, இல்லை என்றால் அடுத்த கட்டிங் தயாராகிவிடும். பை பை, see you, welcome to ஸ்டார் சலூன். பாருங்கள் நம் ஸ்டார் சலூனின் ஆயுதங்களை. Star Salon for cutting, shaving, putting, nailing. Ha 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 ha. அன்புடன் வணக்கம்.